கை பிறந்தா வழி பிறக்கும் வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை சொல்லிட்டே இருந்தீங்க. இப்போ கேபி முனுசாமிகிட்ட அதிமுக தலைவர்கள்லாம் திரும்ப விஜயை நேரடியாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா பிம்பத்தை வச்சு ஒரு கட்டமைப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க மக்கள்கிட்ட அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறது வழியா அவர் வரலைங்கிற மாதிரி பொருளாகுதா? உங்களுக்கு என்ன வேணும் இதுல? இப்ப நான் இன்ன வரைக்கும் 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். இது சம்பந்தமான கேள்வியை நீங்க கேளுங்க. நான் தான் விளக்கமா சொல்லிட்டேன். 2019 எப்ப முடிவெடுத்தோம், 2021 எப்ப முடிவெடுத்தாரு, 2024 எப்ப பொதுச் செயலாளர் முடிவெடுத்து தேர்தலில் போனோம், இப்ப 2026 ஜனவரியில அவர் நல்ல முடிவெடுப்பாரு, மெகா கூட்டணி அமைப்பாருன்றது பொதுச் செயலாளர் பலமுறை சொல்லி இருக்கிறாரு. நீங்க காலில் சுடுதண்ணி ஊத்திக்கிட்டு அவசரப்படுறீங்க. நீங்க அதான் சொல்றேன். நாங்க புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர். அவருடைய தலைமையில தான் கடந்த 3 தேர்தலாம் அவருடைய வழிகாட்டுதலோட, அவருடைய தலைமையோட, அவருடைய அறிவுரையோட கூட்டணி அமைக்கப்பட்டது. அதே போன்றுதான் இந்த தேர்தலிலும் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் அறிவுரைப்படியும் அவருடைய தலைமையில கூட்டணி அமைவதற்கு களப்பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதையெல்லாம் ஊடகங்களில் நாம் வெளிச்சம் போட்டு விவாதிக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஜனவரி மாதம் வரை நீங்கள் பொறுத்திருங்கள். நிச்சயமாக உங்கள் நல்ல எண்ணத்தின்படி, உங்களுடைய எண்ணங்கள் போல் நல்லதே நடக்கும்.